வணக்கம். இந்த வீடியோவில் தேர்தலுக்கு முன் ஜாக்பாட். சற்று முன் 2026 மார்ச் மாதம் அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இந்த நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி யாருக்கு வழங்கப்படும், இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற காலங்கள் விரைவில் நிறைவடைய இருப்பதால் அதற்கான தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையமானது மார்ச் மாதம் 15ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியும், அசாமில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 21ஆம் தேதியும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 4 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை ஒரே நாளான மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை மற்றும் மத பணியாளர்களுக்கு கௌரவ ஊதிய உயர்வு உட்பட பல முக்கிய அறிவிப்புகளை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டார். பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்த அகவிலைப்படி தொகையை இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மட்டுமில்லாமல் ஓய்வூதியர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள், நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்வி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு பொருந்தும் என்று கூறப்பட்டது. இந்த முடிவு அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக முன்வைத்த கோரிக்கைக்கு தீர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஊழியர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அகவிலைப்படி நிலுவைத் தொகையில் குறைந்தபட்சம் 25% மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. இதற்கு கூடுதலாக மத சம்பந்தப்பட்ட பணியில் ஈடுபடக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் மௌலவிகளுக்கு மாதாந்திர கௌரவ ஊதியத்திலும் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1500 கௌரவ ஊதியம் ரூபாய் 500 அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 2000 மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பித்திருந்த அர்ச்சகர்கள் மற்றும் மௌலவிகளுடைய விண்ணப்பத்திற்கும் அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பது வழக்கம். அந்த விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்பு அரசால் புதிய நலத்திட்டங்களை அறிவிக்க முடியாது. இதனை கருத்தில் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் இந்த நடவடிக்கையினை எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.